அஞ்சலி, will you marry me? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ உண்மையிலே என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? Oh my god. Of course I will marry you. சார் ஏதோ சத்தம் வருது இங்க இருந்து. சார் சார் உயிரோட தான் இருக்கா. உடம்புல கத்தி குத்துக்கா இருக்கும். ஹாஸ்பிடலுக்கு இவனை கூட்டிட்டு போங்க. வண்டியில போடுங்க. அகச் வண்டியில. இதென்ன சார் ரெஸ்டாரண்ட் குள்ள கத்தியால குத்துறதா போன் வந்தது. ஆனா இவன் வெளியில இருக்கான். சீக்கிரம் கொண்டு போ. எங்களுக்கு அந்த மர்டரர் ஃபோன் பண்ணான். ஆனா இவன் உயிரோட இருக்கான். அப்படின்னா சார் கொலைகாரர் 2 பேரையும் தாக்கியிருக்கணும். ஒருத்தனை ரெஸ்டாரண்ட் உள்ள அடிச்சிருப்பான், இன்னொருத்தனை இங்க. சரி உள்ள போய் பார்க்கலாம். பத்ரம். சார் சிஐடி, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் தான் இங்க இருக்கிற மேனேஜர். பாடி எங்க இருக்கு? அங்க இருக்கு சார், வாங்க. இங்க ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தாரு. கத்தியால குத்தி இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? இன்னொருத்தன் அடிபட்டு இருக்கானா? சார் நாங்க எல்லாரும் இந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியே வரல. வெளியில இன்னொரு கொலையா? கொலை நடக்கல, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. கத்தியால குத்தி இருக்காங்க. வெப்பனை யாராவது பாத்தீங்களா? பெரிய கத்தியா இருந்துச்சு. கிச்சன் நைஃப். இந்த ரெஸ்டாரண்டோட கிச்சன் நைஃப்? இல்ல இது எங்க ரெஸ்டாரண்டோடது இல்ல. சரி, அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சொன்னானா? இல்ல சார், நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஜத்தனோட முதுகுல அவன் கத்திய வச்சு குத்திட்டான். தாக்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் முகத்தை பாத்தீங்களா? பார்க்க எப்படி இருந்தான்? இல்ல சார், முகத்தை பார்க்கல. ஆக்சுவலி அவன் முகத்துல ஒரு மாஸ்க் போட்டிருந்தான். சினிமால சூப்பர் ஹீரோஸ் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு மாஸ்க். மாஸ்க் போட்டு வந்திருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முகத்தை மறைக்க பார்த்திருக்கான். சரி அஞ்சலி, ஜத்தின்க்கு யார் கூடயாச்சும் விரோதம் அந்த மாதிரி? இல்ல சார், அவன் ரொம்ப நேர்மையான பையன். அவனுக்கு யாரு கூடவும் எந்த சண்டையும் இல்ல. சரி, இந்த இந்த போட்டோவை பாரு. இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? ஜத்தினை போல இவனும் தாக்கப்பட்டிருக்கான். வெளியே இருந்திருக்கான். இல்ல, இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்தது இல்ல. இங்க சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்குல்ல? சார் ஆக்சுவலி மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. ஆனா எதுக்கு? எதுக்குன்னா ஒருத்தன் கேப்பு மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு உள்ள நுழையறானா செக்யூரிட்டிஸ்லாம் அங்கேயே தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் நார்மல் ட்ரெஸ்ஸோட தான் உள்ள வந்திருக்கான். அப்புறம் பாத்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கான். இருக்கலாம் சார். சரி, இந்த கேப்புக்கு பின்னாடி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு தெரியுமா? சார் அவன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தான். எத்தனை பேர் கருப்பு ட்ரெஸ்ஸோட வந்தாங்கன்னு சிசிடிவி கேமரா பார்த்தா தான் தெரியும். பங்கஜ், குட் ஓகே, நான் அங்க வரேன். என்னாச்சு? அந்த ஆள் பொழைச்சிட்டான். அவன் பேர் மீர். நான் போய் என்னன்னு பார்க்குறேன். மாஸ்க் போட்டவன் அடிச்சானா இல்லை வேற யாராச்சும் நாங்கள் போய் பார்த்துடுறேன். இப்போ உடம்பு எப்படி பாருக்கு? பெட்டரா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். சரி, யார் கத்தியால குத்துனானோ அவனை உனக்கு தெரியுமா? இல்ல சார், அவன் தன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாஸ்க் போட்டிருந்தான்.
எப்போ நான் காரை பார்க் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி நடந்தனோ அவன் திடீர்னு என் முன்னாடி வந்து என் மேலேயே மோதுனான். என் கையில் ஒரு gift இருந்தது, கிறிஸ்டல் வாஸ். அது உடஞ்சிருந்தது. ஏய், பார்த்து நடக்க தெரியாதாடா? என் கிஃப்டை உடைச்சிட்டியே. என்ன பார்த்து நடக்க தெரியாதா? என்னது? அங்கிருந்து தப்பிக்கிறத விட்டுட்டு நேரா வந்து உன்னை கத்தியால குத்துனானா? ஆமாம் சார். அதோட உனக்கு அந்த ஆளையும் தெரியாது. சரி, உன்னோட பைக் எப்படி இருந்தது? என்ன கலர்? பிளாக் கலர்னு நினைக்கிறேன். ஆனால் பைக்கோட நம்பரை என்னால் பார்க்க முடியல. ஹலோ, என்ன இது எங்க நடந்துச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், நாங்க எல்லாம் டீ குடிக்க போயிருந்தோம். அப்ப ராமு இங்க தனியா உட்காந்துருந்தான் சார். நாங்க இங்க திரும்பி வந்து பார்க்கும்போது, ஏய் யாரு ராமு என்ன பண்ண? ஏய் இவனை வந்து பாரு சார். நாங்க அவனை பிடிக்க முயற்சி பண்ணோம், ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான் சார். சார், பயங்கர கொலைகாரனா இருக்கான். காரணமே இல்லாம கொலை பண்றான். காரணம் இல்லாம எதுவுமே இருக்காது. எந்த ஒரு விஷயம் எவ்வளோ விசித்திரமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்தே ஆகும். சரி, இங்க என்ன காரணம் இருக்கும்? அதாவது பாதிக்கப்பட்டது 3 பேர். இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கும்? ஒரு கனெக்ஷன் இருக்கு பங்கஜ். அது என்னது? பர்பிள் கலர், ஊதா. கத்திரிக்காய் கலரா? சார், எனக்கு புரியல. 3 பேரை தாக்கி இருக்காங்க. மீர், ஜத்தின், அப்புறம் இப்ப ராமு. 3 பேர்கிட்டே ஒரு விஷயம் காமனா இருக்கு. இந்த 3 பேரும் பர்பிள் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு கலர் பிடிக்காத காரணத்தினால கொலை பண்ணுவானா? இப்ப இதுக்கான பதில நம்ம மாஸ்க் போட்ட மனிதர் தான் சொல்ல முடியும். அதனால அவனுக்கு பிடிக்காத மனிதர்கள் யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர்ல ட்ரெஸ் பண்றாங்களோ அவங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து நிச்சயம். பைக் இங்க தான் விழுந்திருந்துச்சு. அதோ அங்க ஏதோ ஒரு கிளாஸ் பீஸ் தெரியுது. பைக்ல இருந்தா உடைஞ்சு விழுந்திருக்கணும். இந்த கண்ணாடி பைக்கோட ஹெட்லைட் ஓடுது. இங்க பாரு, இந்த கிளாஸ் இப்படி பெண்டா இருக்கு. இது என்ன ஹெட்லைட்? இப்படி ஒரு மெக்கானிசமா பார்த்ததே இல்லையே. ஒரு நிமிஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெட்லைட்டை பத்தி எல்லாம் நான் படிச்சிருக்கேன். மறுபடியும் செக் பண்ணும். சார், ரெஸ்டாரண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து 6 படங்கள் கிடைச்சிருக்கு. இந்த 6 பேர்ல எவனோ ஒருத்தன் தான் அந்த கொலைகாரன். ஆனா யாரு? இதுங்களை பாரு, எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, ஆனா ஒரு பைய விஷ் பண்ணவே மாட்டேங்கிறான். இதுங்களை எல்லாம் நான் சமாளிக்கணும். சலோங்கி சார், எப்போ வந்தீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி. 55 வருஷம்? 55 வருஷத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்குல்ல? சரி, ஏன் சைலண்டா நிக்கிறீங்க? தொண்டைக்கு எதனா பிரச்சனையா? என் தொண்டையெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், நீ தான் பேசல. ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருந்தா அதை சொல்லு முதல்ல. அடச்சே, காலம் பூரா ஆதாரத்தையே தேடு, வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில பல விஷயம் இருக்கு பிரதர், பல விஷயம் இருக்கு. வேற என்னத்த இருக்கும்? ஒண்ணும் இல்ல. ஆதாரம் வேணும்ல, நானே கொடுக்கறேன். என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி எல்லாம் வளர்றான்? இந்த கத்தியால குத்துனானே, அவன் ஒரு பிகினர், ப்ரொஃபஷனல் கிடையாது. ஐ சி. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? கத்தி குத்தி இருக்கிற விதமே இத சொல்லிடும். எதை பத்தியும் யோசிக்காம கண்ட மாதிரி குத்தி இருக்கான். அட, என்ன டாக்டர் சார் இங்க?
நானே உங்களை பார்க்கணும் தான் நினைச்சேன். என்ன நினைச்சியா? வெரி குட் தயா. நீ மட்டும் தான் என்ன இங்க நினைச்சிருக்க. என்ன இவன்? என்ன இவன்? சொல்லு தயா, நீயே சொல்லு. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து என்னால எதையுமே எதிர்பார்க்க முடியாது. சார், உங்களுடைய gift. கிஃப்டா கொண்டு வந்திருக்கியா? காட்டு, எல்லாருக்கும் கொஞ்சம் காட்டிடு. இல்ல அந்த கிஃப்ட்டை நான் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிட்டேன். ஏய், ஒரு நிமிஷம், நீ எந்த கிஃப்ட்டை பத்தி பேசிட்டு இருக்க? ஏன்பா இவருக்கு இன்னைக்கு பர்த்டேவா என்ன? அட, அது ஒன்றும் பர்த்டே கிஃப்ட் இல்ல, அது வேலைக்கான கிஃப்ட். அதாவது சார், கேஸ் 415 உடைய பேலிஸ்டிக் ரிப்போர்ட் கேட்டாரு, அத நானும் அனுப்பிட்டேன் ஃபாரன்சிக் லேபுக்கு. இது நீ இந்த கிஃப்ட பத்தி பேசுறியா? பேலிஸ்டிக் ரிப்போர்ட் எல்லாம் ஒரு கிஃப்டாயா? ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? ஐ மீன், எல்லாரும் இடியட்ஸ். சரி விட்டு தள்ளு. சார், என்னாச்சு ஆள சார்? போப்பா, ஆள விடு. உங்களுக்கு எல்லாம் வேலையை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. சலோங்குக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? ஒருவேளை கேஸ் சம்பந்தமா ஒரு டென்ஷன்ல இருப்பாரு. சார், கிரைம் சீன்ல ஆக்சிடென்ட் ஆன பைக்கோடைய ஹெட் கிளாஸஸ்லாம் கிடைச்சது. இது ஒரு ஸ்பெஷலான ஹெட்லைட் சார். இதுக்கு பேரு அடாப்டிவ் சென்சரி ஹெட்லைட். அப்புறம் இதுல இந்த மெக்கானிசம் இருக்குல்ல, இது சென்சிட்டிவ் மாதிரி வேலை செய்யும். இது என்ன ஹெட்லைட்டு? இது ஒரு வித்தியாசமான ஹெட்லைட் பங்கஜ். இந்த ஹெட்லைட் கால்குலேட் பண்ணும், அதாவது பைக் எந்த ஆங்கிள் திரும்பும்னு சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட்டும் அது மேல ஃபோக்கஸ் பண்ணும். சாதாரணமா எல்லா பைக்கோடைய ஹெட்லைட்டும் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணாது. சார், நம்மால இந்த ஹெட்லைட்டை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா பூர்வி, ஏன்னா இது ஒரு காஸ்ட்லியான மெக்கானிசம். ஏன்னா இந்தியால ஒரே ஒரு கம்பெனி கிட்ட தான் இந்த மெக்கானிசமே இருக்கு. அது போக சிட்டில 2 ஷோரூம் தான் இருக்கு. அப்போ இது போதுமே. ஷோரூமுக்கு நீ போ தயா, அப்புறம் இன்னொரு ஷோரூமுக்கு அபிஜித் போகட்டும். ஓகே சார். எந்த பைக் வேணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க, சாவி உங்ககிட்ட கொடுத்துருவோம். எல்லா மாடலும் இருக்குல்ல? எல்லா மாடலும் இருக்கு சார். ஒரு நிமிஷம், நாங்க இங்க பைக் வாங்க வரல, நாங்க எல்லாம் சிஐடிஸ். நீங்க உங்க மேனேஜருக்கு கால் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், உங்களோட கம்பெனியோட புது பைக்ல ஒரு புதுவிதமான லைட் வருது பாத்தீங்களா, இந்த அடாப்டிவ் சென்சார் லைட். இந்த ஹெட்லைட் இருக்கிற பைக்கை நீங்க யாருக்கெல்லாம் வித்தீங்கன்ற விஷயத்தை எங்களுக்கு தெரியணும் சார். நீங்க சொல்ற ஹெட்லைட் உள்ள பைக் இந்த ஷோரூமுக்கே வரவே இல்லையே. அதோட அந்த மாதிரி பைக்கு கூட நாங்க விற்கவே இல்லையே. இந்த ஹெட்லைட் உங்க கம்பெனி தானே தயார் பண்றாங்க. இங்க பாருங்க, 2 கொலை நடந்திருக்கு. கிரைம் சீன்ல இந்த மாதிரி பைக்கோட கிளாஸஸ் 2 பீஸ் கிடைச்சிருக்கு. நீங்க பைக்கை விற்கலனா இந்த கிளாஸ் பீசஸ் எப்படி வந்திருக்கும்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். அதோட இந்த ஹெட்லைட் இந்தியாவுக்கு வரவே இல்லை சார். 5 நாளைக்கு அப்புறம் தான் வருது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த போட்டோவை பாருங்க. இவங்கள யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு இவங்கள யாரையுமே தெரியல. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சார், சொல்லுப்பா. சார், மேனேஜர் போய் பேசுறான். மேனேஜர் போய் சொல்றானா? என்ன விஷயம்? சார், இந்த ஹெட்லைட்டோட 3 பீஸும் ஷோரூம்க்கு வந்துச்சு ட்ரையலுக்காக. சார், ட்ரையலுக்கு அப்புறம் திடீர்னு எல்லாம் மாயமாக போயிடுச்சு. அந்த பீசஸ் எல்லாம் மேனேஜர் கிட்ட தான் இருக்கணும். அது தன்னோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கணும். இந்த ஃபோட்டோஸில் யாரையாவது உனக்கு தெரியுமா? இதோ பாரு. சார், சார், இவன் சன்னி, மேனேஜரோட பையன். மேனேஜரோட பையனா? சன்னி எங்க? ரூம்ல இருப்பான். ரூம்ல இருக்கானா? சன்னி, சன்னி, சன்னி கதவை தர. என்னாச்சு? சன்னி கதவை தர. இப்படி கத்துறீங்க? சொல்றதோட சும்மா இருக்கானே, அதுக்கு சந்தோஷப்படு. நான் மட்டும் என் மூளைய பயன்படுத்தலன்னு வையேன், நம்ம பையன் ஜெயில அரிசி மாவை அரைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஐயோ, சன்னி அப்படி என்னதான் பண்ணா அத சொல்லுங்களேன். கொலை பண்ணிருக்கான். இங்க பாருங்க, எங்க பையன் ஒண்ணுமே பண்ணல. நான் சொல்றேன்ல, என் பையன் ஒண்ணுமே நீங்க போய் பேசிருக்கீங்க. சன்னி எங்க? என் பையன் சன்னி எங்கடா? பாருங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சன்னி எங்க? இந்த ரூம்ல இருக்கான் சார். தள்ளி போங்க. சன்னி, சன்னி கதவை தோற. சன்னி, சன்னி, சன்னி,
ப்ளீஸ் எங்களை நம்புங்க சார். நிஜமாவே எனக்கு தெரியாது. சன்னி இப்படிலாம் பண்ணானா? அதுதான் இப்ப எல்லாம் தெரிஞ்சாச்சுல்ல. அங்க ஒரு கத்தி இருந்தது இல்லையா, அந்த கத்தியில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அது சன்னியோடது. இது எப்படி நடந்திருக்கும்? சன்னியை கவனிச்சுக்க மாட்டியா? அவனை கவனிச்சுக்கிறது என் வேலை மட்டும்தானா? இதுல உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? எதுக்காக சன்னி ஜத்தின், மீர் அப்புறம் ராமுவை தாக்கி இருக்கா? எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு அந்த 3 பேரையுமே தெரியாது. அதோட என்ன பொறுத்த வரையில சன்னிக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்காது. அந்த 3 பேர் அதான் கொலை பண்ண வந்தவங்க. அவங்க கத்திரிக்காய் கலர்ல, அதாவது பர்பிள் கலர்ல ஷர்ட் போட்டிருந்தாங்க. அவங்கள சன்னி தாக்கியிருந்தான். சரி, இப்போ சொல்லுங்க, சன்னிக்கும் இந்த பர்பிள் கலருக்கும் ஏதாச்சும் பகை இருக்கா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவன் சுத்தமாக கான்ஷியஸாக இல்லை சார். எப்போ நாங்கள் அவனோட ரூமுக்கு போனோமோ கதவை உடைச்சிட்டு போனோம் சார். அப்படி இருந்தும் அவன் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இது ஒன்றும் புது விஷயம்லாம் இல்ல சார். சார், இவன் என்னைக்கு டிவி ஷோல ராக்கெட் மேனை பார்த்தானோ அன்னையில இருந்து இப்படிதான் சார் நடந்துக்கிறான். என்ன, ராக்கெட் மேனா? ஆமா சார், அந்த டிவி ஷோக்கு இவன் போதை ஆயிருக்கான். ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். அப்புறம் வீட்டை விட்டு மட்டும் இல்ல, ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான். ராக்கெட் மேன். சார், சைபர்டெக் சன்னியோட கம்ப்யூட்டரை ஃபுல்லா செக் பண்ணிருக்காங்க. அவன் ராக்கெட்மேன் ஷோட எல்லா எபிசோட்ஸையும் 90 தடவை பார்த்திருக்கான். 90 தடவையா? 90 டைம்ஸ்? அப்படி இந்த ஷோவில் என்னதான் இருக்கு? சார், இந்த ஷோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஷூட்டிங்கும் இங்க தான் நடக்குது, மும்பைல. சார், இந்த டிவி ஷோல ராக்கெட் மேன் யாரை கொலை பண்ணானோ அவன் பர்பிள் ட்ரெஸ் போட்டிருந்தான். அப்படின்னா இது கனெக்ஷனா இருக்குமோ? அதாவது சன்னி அந்த சீரீஸோட ஹீரோவை அவனை நினச்சிக்கிறான். அப்புறம் ராக்கெட் மேன் மாதிரி யார் பர்பிள் கலரில் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்கள இவன் கொலை பண்ணுறான். ஆனால் அப்படிதான் தெரியுது. பட் எதுக்கு? சார் சார் சைபர் டீம் சொன்னாங்க ராமுவோட கொலை நடந்தப்ப அப்ப சன்னி கம்ப்யூட்டர்ல லாக்டவுன் இருந்திருக்கான். அப்ப சன்னி வீட்டில் இருந்திருக்கணும். ஆமா சார், அவனுடைய மொபைல் லொகேஷனை வீட்டை தான் காட்டுது. சார், சன்னி வந்து ராமுவை கொலை பண்ணல சார். அப்படின்னா சன்னி மாதிரி வேற யாராச்சும் இருக்கணும் சார். அவங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பர்பிள் கலர்ல ட்ரெஸ் போடுறவங்கள இவன் கொல்றானோ. ஆனா சார், இந்த ராக்கெட் மேனோட பைத்தியக்கார ஃபேன்ஸை எப்படி சந்திக்கிறது? பங்கஜ், ஒரு வேலை செய். சைபர் டீம் கிட்ட சொல்லு, யாரெல்லாம் ராக்கெட் மேனோட ஃபேனோ அவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் முதல்ல எடுக்க சொல்லு. அதோட இந்த எபிசோட யாரெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துருக்காங்களோ அவங்க லிஸ்டையும் எடுக்க சொல்லு. அப்புறம் சைபர் டீம் கிட்ட இதையும் சொல்லு, அதாவது இந்த கேஸ் மொத்தமா இன்வெஸ்டிகேட் ஆகாத வரையில இந்த ஷோவை இன்டர்நெட்ல இருந்து எடுக்க சொல்லு. அப்புறம் தயா சார், இந்த ராக்கெட் மேனோட செட்ல கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாயே. அங்க போன சில விஷயங்கள் தெரிய வரலாம். அதாவது இந்த ராக்கெட் மேன் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் எதுக்காக கொலை பண்றாங்க? கேவி கேவி கேவின்னு தைக்கப்பட்டிருக்கே, அந்த கேவினா என்னது? கையெல்லாம் பயங்கரமா அரிக்குது. எப்ப பாரு அரிக்குதுன்னு சொல்றியே, என் சிக்னேச்சர் எல்லா ட்ரெஸ்லயும் இருக்கதான் செய்யும். எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? மேடம், எனக்கு அரிக்குதுன்னு சொல்றேன். ராஜல் மேடம், ஒரு தடவை இந்த ஷூட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க சிம்பிளை நீங்க மாட்டிடுங்க. சார், எனக்கு உங்க ஷோல ஒர்க் பண்ண விருப்பமே இல்ல. என் காஸ்டியூம்ல என் டிசைன் இருக்கதான் செய்யும். ஒண்ணு இவன் இருக்கட்டும், இல்லன்னா நான் இருப்பேன். ஓகே, வாழ்த்துக்கள். நான் தான் இருக்க போறேன். ரெடி, வாங்க ஷூட் ஆரம்பிக்கலாம். வாங்க போலாம். ஹே லிசன், முதல்ல என் காஸ்டியூமை கழட்டு, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். கழட்டு. ஏன் ட்ரெஸ்ஸை கழட்ட வச்சிட்டீங்க? சார் சார் ஏண்டா, நான் பிஸியா இருக்கேன்ல. சாரி சார், அர்ஜென்ட் வேலை. அப்படியா? இதை விட அர்ஜென்ட்டா என்ன? ஆமா சார், அது சிஐடி காரங்க வந்திருக்காங்க. வெரி சாரி, உங்க ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இல்ல, நீங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. உங்களுக்கு டீயோ காஃபியா? தீபக், அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இது வந்து தெரிஞ்சாச்சு இல்லையா? உங்களோட ஷோ. உங்களுடைய இந்த ராக்கெட் ஷோவால சிட்டில 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன? ஆமா. எங்க ஷோவை பார்த்து மக்கள்லாம் கொலை பண்றாங்களா? இங்க பாருங்க, நீங்க எதையோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. முதல்ல இது எங்க ஷோல எடுத்த வீடியோவே இல்ல. என்ன? இந்த வீடியோ
ராக்கெட் மேன் இல்லையா? இல்லங்க, கிடையாது. இது டூப்ளிகேட். இங்க இந்த பிரெயின் கேரக்டர் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. இவர்தான் எங்க பிரெயின். வணக்கம் சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இந்த ஷோக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. யாராவது இந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டிருக்கலாம்ல சார்? சார், உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு இன்டர்நெட்ல போடுறதுக்கு பர்மிஷனே இல்ல. இல்லைன்னா எங்க மேல கேஸே போட்டுருவாங்க. I see. ஹலோ தயா சார். பங்கஜ், நாங்க இங்க ராக்கெட்மேன் செட்ல இருக்கோம். அவங்க இந்த வீடியோ பண்ணலன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அதை இன்டர்நெட்ல யார் ஏத்துனாங்கன்னு நீ கொஞ்சம் சைபர் டீம் கிட்ட கேளு. சைபர் டீமை பத்தி நானும் ஒரு நியூஸ் சொல்லணும். சொல்லு சார். அது என்னன்னா, எவ்வளவு பேர் இந்த வீடியோ பார்த்தாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை சைபர் டீம் எடுத்தாச்சு. அதுல ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. 60 தடவை பார்த்துருக்கான். 60? ஆமா சார். அதாவது சன்னிய மாதிரி இந்த பையனும் பெரிய ஃபேனா இருக்கணும்னு சொல்ல வர. சார், அவன் பேர் பரம். இன்டர்நெட்லயே இருக்கான். அதுவும் இன்டர்நெட்ல இருந்து அதுவும் ராக்கெட் மேனோட காஸ்டியூமை ரெடி பண்ணியிருக்கான். I see. ஆமா சார், நேத்து மதியம் வாங்கியிருக்கான். மதியானம் டெலிவரி ஆயிருக்கு. நைட்டு ராமு கொலை செய்யப்படுறான். அப்ப அந்த 2வது கொலைக்காரன் பரம் தான். நீ ஒரு வேலை பண்ண, அந்த பரமுடைய லொகேஷன் எனக்கு அனுப்பு. இப்ப அனுப்புறேன் சார். டைரக்டர் சார், இப்போதைக்கு நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். ஆனா தேவைப்பட்டா மறுபடியும் விசாரிக்க வருவோம். ஷூர். தேங்க்யூ. காஜல் மேடம், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். சொல்லுங்க. சார், பங்கஜ் சொன்ன பரமோட வீடு இதுதான். வாங்க, சொல்லுங்க, யாரை மீட் பண்ணோம்? மேம், பரம் எங்க? அவன் இப்பதானே ஜஸ்ட் வெளியவே போனான். ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கான். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ஆமாங்க, ஃபேன்சி ட்ரெஸ்ல தானே எல்லாரும் வித்தியாசமா ட்ரெஸ் போடுவாங்க. இவனும் ஏதோ மாஸ்க் அண்டு ஏதோ நீளமான ட்ரெஸ்ஸோட போயிருக்கான். அவன் இப்பதான் பைக்ல போயிட்டு இருக்கான். அவன் எங்க போறான்னு உங்ககிட்ட சொன்னானா? இல்லையே, அவன் எங்க போறான்னு எங்ககிட்ட சொல்லவே இல்ல. சரி, தேங்க்யூ. அது இருக்கட்டும், நீங்களா யாரு? உடனே அவனை பிடிச்சாகணும். ஆனா அவன் எந்த பக்கம் போயிருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்பதான் கிளம்பிருக்கான்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். ஒரு வேலை பண்ணு, டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி பரம பத்தி அலர்ட் பண்ணு. அந்தேரிக்கு அக்கம் பக்கத்துல ஏதாவது கேப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு பைக் ஓட்டினான்னு கேளு. அப்புறம் இன்னொன்னு, அவனை தேடி நாமளும் வேற வேற டைரக்ஷனுக்கு போகலாம். சரியா? பூர்வி, எனி லக்? இது வரைக்கும் எதுவும் இல்ல. சரி, நல்லா தேடி பாரு. ஓகே. ஃப்ரெடி, என்னாச்சு? எனக்கும் இங்க யாருமே தெரியல சார். கண்டிப்பா அங்கதான் இருக்கணும், நல்லா தேடி பாரு. ஹலோ பிரதர், யாராவது பைக்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு பெரிய துணி போட்டுக்கிட்டு போறத பாத்தீங்களா? இல்ல சார். இல்லையா? சார். பூர்வி. சார், பைக்ல ஒரு பையன் போயிட்டு இருக்கான். அவன் மாஸ்க்கும் கேப்பும் போட்டிருக்கான். இவன் தான் இருக்கணும். எவ்வளவு தூரத்துல இருக்கான்? இவன் கிட்டத்தட்ட 100-150 மீட்டருக்குள்ள தான் சார் இருக்கான். ஆர்டிஓ ஆபீஸ்க்கு கால் பண்ணி பிடிக்க சொல்லவா சார் அவனை? இல்ல, அவன்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கலாம். சான்ஸ் எடுக்காத. அவனை ஃபாலோ பண்ணு. சரி, அவன் இப்போ எந்த பக்கம் போறான்? சார், எங்க தான் எலிஃபென்ட் சவுக். ரெடி, எலிஃபென்ட் சவுக்கு வா. எஸ் சார். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. அந்த பைக் ஓட்டுறான்ல அவன் பின்னாடி. லெஃப்ட்ல போ.
காஜல் மேடம், கொஞ்சம் இங்க வாங்கல. என் சைஸுக்கு ஒரு பர்பிள் ஷர்ட் ரெடி பண்ணித்தாங்க. சரி சார். எப்ப வேணும்? இப்போதான். ராக்கெட் மேன். என்னடா நினைச்ச? ராக்கெட் மாதிரி பறந்துருவியா? தாரிகா, இவன் எப்பத்துல இருந்து இந்த வீடியோவை பார்க்கறான்? ஆமா, அங்கிருந்து அசைவே இல்ல. இந்த மர்டர்ஸ பத்தி எதுவும் தெரியாத வரைக்கும் ரிப்பீட் மூட்ல பாப்பேன்னு சொல்றாரு. சரி, பரம பத்தி என்ன தெரிஞ்சது? சார், இவன் நிலைமையும் சனி மாதிரி தான் இருக்கு. ஓ, ஆனா அவன் சிஸ்டம்லயும் ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்கல. சொலோங்கி, சொலோங்கி, என்ன இருக்கு இந்த வீடியோல? என்னமோ குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கிய? 30 தடவை பார்த்தாச்சு. இன்னும் 50 தடவை பார்ப்பேன். ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படியும் உங்களுக்கெல்லாம் ஆதாரங்கள் வேணும். அதை தாண்டி நம்மளுக்குள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. சார் சார், வீடியோ எங்க இருந்து அப்லோட் ஆயிருக்குன்னு சைபர் டீமுக்கு தெரிஞ்சாச்சு. எங்க இருந்து? அவுட் ஆஃப் இந்தியா சார். இது எப்படி சாத்தியம்? இந்த ராக்கெட்மேன் ஷோவை இந்தியால தானே எடுக்கிறாங்க. அது என்னமோ கரெக்ட், ஆனா இது உறுதியான நியூஸ் சார். இல்ல பங்கஜ், இது தவறான நியூஸ். இங்க பாருங்க, இந்த வீடியோ நான் திரும்ப பார்த்தபோது ராக்கெட்மேன் ட்ரெஸ்ல இது கிடைச்சது. கேவி, இது என் பேரோட இனிஷியல்ஸ். உங்க பேர் கொண்ட இந்த இனிஷியலோடைய காஸ்டியூம் இது எப்படி டூப்ளிகேட் ராக்கெட்மேன் கிட்ட வந்துச்சு? சார், இது எனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இதுல இருந்தே கிளியரா தெரியுது. ஒண்ணு நீயா இருக்கணும், இல்ல உன் யூனிட்ல இருந்து வேற யாராச்சும் இருக்கணும். அவங்க இந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு டூப்ளிகேட் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கணும். சார், நான் எதுவுமே பண்ணல. ஆனா ஒண்ணு, செட்ல சில பேருக்கு என் வேலை சுத்தமா பிடிக்கல. அவங்கள யாராவது இந்த மாதிரி வேலை. இந்த மாதிரி எத்தனை காஸ்டியூம்ஸ் இருக்கு உங்ககிட்ட? அது 3 இருக்கு. ஒன்னு அருண் போட்டிருக்கான், 2 பேக்கப்காக வச்சிருப்போம். அலமாரில சேஃபா இருக்கும். காட்டுங்க கொஞ்சம். மேம், இத பாருங்க, 2 காஸ்டியூம்ஸும் இங்க இருக்கு. நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோட இந்த காஸ்டியூம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை லாக் பண்ணி வச்சிருப்பேன். இன்னொரு விஷயம், இதை என்னை தாண்டி யாராலையும் எடுக்க முடியாது. எடுக்க முடியும். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும், ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கொண்டு வந்து வைக்க முடியும். அந்த அலமாரி சாவி யார்கிட்ட எல்லாம் இருக்கு? அது ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் கிட்ட இருக்கும் சார். ஆனா அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த சாவியை வச்சு யாராச்சும் டூப்ளிகேட் கீ ஒன்று பண்ணியிருக்கலாம். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் யார் இருந்தாலும் கூப்பிடு. ஏய் ராஜேஸ்வர், எங்க? அவனை இங்க கூப்பிடு. இங்கதான் இருக்கேன். எல்லாரும் என்னத்தான் சந்தேகப்படுவீங்கன்னு தெரியும். ஷூட்டிங்ல என்ன பிரச்சனை வந்தாலும் ப்ரொடக்ஷன் காரங்களை தான் திட்டுவீங்கன்னு தெரியும். அலமாரியோட சாவி உங்ககிட்ட இருக்குல்ல? அது ஒரு பேருக்கு தான் வச்சிருப்பேன். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாரும் சாவியை கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. ஷூ, செருப்பு வாங்குறதுக்கு கூட கேட்டு வாங்குவாங்க. சரி, அந்த சாவியை உங்ககிட்ட யாரெல்லாம் கேட்டு வாங்குவாங்க? இங்க பாருங்க சார், இதுல இவ்வளோ சாவிகள் இருக்கு. காஸ்டியூம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ். யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு கேட்டேன். எந்த சாவி எந்த அலமாரிலாம் உங்ககிட்ட கேட்கல. யார் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க? சார், அது காஜல் மேடம், அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் மாலா, அப்புறம் இங்க டைரக்டர் சார், ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஸ்பாட் பாய் எல்லாரும் வாங்குவாங்க. நீ என்ன எடுப்ப? சார், நான் எதுவுமே பண்ணல சார். யார் என்ன பண்ணாங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். வரோம். சார், தன்னை தவிர இவன் 10 பேரை சொல்லியிருக்கான் சார், இந்த ராஜேந்திர பையன். இந்த 11 பேர்ல யார் வேணாலும் மாஸ்டர் மைண்டா இருக்கலாம். ஆனா அது யாரு? சஸ்பெக்ட்ஸோட லிஸ்ட் வந்தாச்சு. ஆனா அந்த பழைய குழப்பம் அப்படியே இருக்கு. வீடியோ பார்த்துட்டு ஏன் கொலை பண்ணணும்? அப்படி இந்த வீடியோல என்ன இருக்கு? என்ன தாரிகா, இவ இன்னுமா வீடியோ பார்த்துட்டு இருக்கா? சார், நான் என்னதான் பண்ணேன்? எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. சொல்ல போனா வாஷ்ரூம் கூட இவர் இன்னும் போகல. கான்ஸ்டன்டா பார்த்துட்டே இருக்காரு. இவனுக்கு என்னதான் ஆச்சு? சார், அது வந்து இவர் உங்க எல்லார் மேலேயும் கோவமா இருக்காரு. எதுக்கு? நீங்க யாருமே இவருக்கு விஷ் பண்ணல. இன்னைக்கு அவரோட பர்த்டே. என்ன? ஓ காட், இத நான் மறந்தே போயிட்டேனே.
அட என்னையா இது, நீயாவது சொல்லிருக்கலாம்ல. ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு இவர் சொன்னார் சார். தோடா, அதனாலதான் காலையில இருந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதான் கிஃப்ட்னு சொன்னதும் பாவம் ரொம்ப குழம்பி போயிட்டாரு போல. ரொம்ப பாவம். ஏய் என்னையா நீ, போய் பாரு. ஹலோ சார், ஐ எம் சோ சாரி. சொல்ல போனா நீங்க எல்லாரையுமே மன்னிக்கணும். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். டாக்டர் சார், டாக்டர் சார். சலோங்கி, ஹாப்பி பர்த்டே சலோங்கி. ஹாப்பி பர்த்டே சலோங்கி சார். ஹாப்பி பர்த்டே சலோங்கி சார். ஹாப்பி பர்த்டே. சாரி சார், லேட்டா சலோங்கி, என்னாச்சு சார்? முதல்ல தண்ணி எடுத்து. என்னாச்சு சார்? என்னாச்சு? ஏய் சலோங்கி, இங்க பாரு. தண்ணி எடுத்துக்கோங்க சார். தண்ணி குடிங்க சார். சார் சார், இந்த வீடியோ இப்படி பாதிச்சிருக்கா? அந்த பரம் சன்னி அவங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்திருக்காங்க. அப்போ மக்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்டதுனால இல்ல, இந்த வீடியோ பார்த்து தான் கொலை பண்றாங்களா? சரி, அப்படி இந்த வீடியோல என்னதான் இருக்கு? மக்கள் எந்த அளவுக்கு ஹிப்னோடைஸ் ஆகுறாங்க? இந்த வீடியோல என்னமோ இருக்கு. யார் இந்த வீடியோவை கவனமா பாக்குறாங்களோ அவங்களுக்குள்ள யாரெல்லாம் பர்பிள் ட்ரெஸ் போடுறாங்களோ கொலை பண்ணக்கூடிய வெறி வருது. பல தடவை வீடியோ பார்த்தாச்சு, ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனுஷன் ஏன் இவ்வளவு வயலண்ட் ஆகுறான்? இருக்கு அபிஜித், இதுல என்னவோ ஒண்ணு இருக்கு. ஒரு வேலை செய்யலாம், இத ரிவைண்ட் பண்ணி ஸ்லோ மோஷன்ல ஒவ்வொரு ஃப்ரேமா செக் பண்ணி பார்க்கலாம். சார், இந்த ஃப்ரேம்னா என்னது? பங்கஜ், ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம்ஸ் இருக்கும். இப்போ இத பாரு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், இது செகண்ட் ஃப்ரேம், இது தேர்ட் ஒன். கில், வில்லன், அப்புறம் என்ன வருது? இன், கில் வில்லன் இன், பர்பிள். பர்பிள் கத்திரிக்காய் கலர். சேவ். Kill villain in purple. Save the world. பர்பிள் கலரை போட்டவன கொன்னுடு, உலகத்தை காப்பாத்திடு. ஆனா நார்மல் ஸ்பீட்ல இந்த மெசேஜ் தெரிய மாட்டேங்குதே. சப்லைன்மேன் டெக்னிக், எல்லாமே சப்லைன்மேன் டெக்னிக். அட்வர்டைஸோட ஒரு டெக்னிக். 1950s அட்வர்டைசர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. இது வியூவர்ஸோட கான்ஷியஸ் மைண்டை பாதிக்கல, இது சப்கான்ஷியஸ் மைண்டை பாதிக்குது. ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்காரங்க அதை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, அதை ஆப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. சப்லைன்மேன் டெக்னிக். சார், நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டெக்னிக்கை ஹெவி மெட்டல் மியூசிக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. 1970s அதிகமாக எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த டெக்னிக்கை ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப தவறா பயன்படுத்தியிருக்காங்க. மக்களை ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்கள வச்சு கொலைலாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி.
இப்போ இவனோட அடுத்த வேட்டை யாரா இருக்கும்? யார் அது? இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எங்க எல்லாரும் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதைத்தான் நாங்களும் யோசிக்கிறோம். ஷூட்டிங் ஸ்கெடியூல்ஸே தள்ளி போயிருக்கு. பத்தாவதுக்கு இவங்க வேற ஒரு புது டிராமா ஆரம்பிச்சிருக்காங்களாம். ப்ரொடியூசர் சாரே ஃபோன் பண்ணியிருக்காருன்னா அவர் பேச்சை நம்ம தட்டவே முடியாதுல்ல. சரி, இங்கேயே உட்காரலாம். ஒருவேளை அடுத்த ஷோவோட கான்செப்டை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறாரோ என்னவோ. மேபி. வாங்க போகலாம். அட இது அதே டூப்ளிகேட் வீடியோ தான். நம்ம ஷோ மாதிரியே இருக்கு. சபாஷ் ராக்கெட்மேன் சபாஷ். இதை பார்க்கவா நம்மளை கூப்பிட்டாங்க? இன்னைக்கு நீ மட்டும் இருக்கலைனா இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு மறுபடியும் நீ இந்த உலகத்தை காப்பாத்தி இருக்க. அட இது என்ன வீடியோ திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு? கைஸ் சாரி, ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐ அம் லீவிங். இந்த டோரை யார் லாக் பண்ணது? அட இங்க என்னப்பா நடக்குது? கதவை வேற லாக் பண்ணிருக்கீங்க. ஒன்றும் புரியல. ப்ளீஸ் கதவை திறங்க. ப்ரொடியூசருடைய அடுத்த ஷோவுடைய ட்ரெய்லரா இது இருக்குமோ? என்ன கடவுளே, இது 3வது வாட்டி ஓடுது. ப்ரொடியூசர் சாரே மறுபடியும் போட்டு காட்டுறாரு. என்ன இது பர்பிள்? அட இது என்னப்பா புது டிராமாவா இருக்கு? பர்பிள் லைட்லாம் எரியுது. பர்பிள் லைட்டா? வெளியில வேற கதவை வேற பூட்டிட்டாங்க. ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது? சபாஷ் ராக்கெட்மேன் சபாஷ். சாருங்க பாருங்க சார், அங்க சிஐடி காரங்க வந்திருக்காங்க. தீபக், டிவி ஷோல நீ தான் ஸ்பாட் பாயா இருக்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரத்த விளையாட்டு விளையாடுற. எப்படியெல்லாம் விளையாடணும்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். நீயாவே வந்து மாட்டிக்கிட்ட உன்னோட வலையில. உன்னை அங்கேருந்து வெளியே தூக்கிறதுக்காகவே நாங்கள் அந்த வீடியோவை ரிப்பீட் மோடில் போட்டோம். அப்புறம் பர்பிள் லைட்டையும் ஆன் பண்ணோம். எல்லாரோட ட்ரெஸ்ஸும் பர்பிள் கலரில் மாறுச்சு. உன் ட்ரெஸ்ஸும் தான். குற்றவாளிக்கு மட்டும்தான், அதாவது உனக்கு மட்டும்தான் தெரியும் கொலைகாரன் பர்பிள் கலரை தான் அட்டாக் பண்ணுவான்னு. அவ்வளோதான், முடிஞ்சுது. திருட்டு போன மாதிரி நைஸா அங்கிருந்து வெளியே வந்துட்ட. வந்து எங்க வலையில சிக்கிட்ட. ஆனா நீங்க எல்லாரும் இப்ப ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க சார். இப்பதான் நான் உங்க வலையில சிக்கி இருக்கேன். ஆனாலும் நான் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டேன். இததான் நீ சக்சஸ்னு சொல்றியா? மக்களோட உயிரை பறிக்கிறது, அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது, அவங்களையே கொலை செய்ய வைக்கிறது, இது என்ன பெரிய சாதனையா? நான் ஒரு சயின்டிஸ்ட். என்னுடைய லட்சியத்துக்காக நான் தினமும் புது புது எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறேன். இதுக்காக மத்தவங்க தன்னோட உயிரை பணைய வச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. வாய் மூடு. இந்த சயின்ஸ் மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்குது, மக்களோட வாழ்க்கையை ஒருபோதும் பறிக்காது. எதை நீ சயின்ஸ்னு சொல்றியோ 2 அப்பாவி உயிர்களை பறிச்சிருக்கு. உன்னோட சயின்ஸே உனக்கு ஆப்ப வைக்குது. உன்னோட அறிவியல் உனக்கு ஏமனா மாறப்போகுது. சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன? நீங்க சரியான கஞ்ச பசங்க. ஏன் இவ்வளோண்டு கேக்காயா வாங்கிட்டு வருவீங்க? இதோட இவர் என்ன கத்தியால குத்த வருவாரா?
இத நாங்க ஞாபகம் வச்சு இவருக்கு பெரிய கேக் வாங்கணுமா? என்ன சார் நீங்க? அப்படிலாம் இல்லப்பா. தாக்குனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திரும்பவும் நான் சாரின்னு சொல்லிக்கிறேன். ஆனா கேக்கு சின்னதா இருக்கு. இதையே மொத்தமா ஃப்ரெடி பையிலே சாப்பிட்டுருவான்ப்பா. சார் ப்ளீஸ் கேக்க வெட்டுங்க சார், பசிக்குது சார். இதுக்கப்புறம் நீங்க பார்ட்டி வேற கொடுக்கணும். நான் கொடுக்கணுமா? வேற என்ன? இப்ப கஞ்சத்தனத்தை காட்டாதீங்க. சரி, என் பார்ட்டிய நீங்களும் மறக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த சலோங்கியே பார்ட்டி சூப்பர் சார், வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you.